कृष्णाय परमात्मने नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞான கர்ம சந்நியாச யோகத்தை சொல்லி அதோடு கூட இந்த சந்நியாச புத்தி அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் கூட விளக்கணும் அப்படிங்கறதுனால கர்ம யோகம், கர்ம சந்நியாசம், கர்ம யோகம்ங்கிறத கர்ம பல சந்நியாசம் அப்படின்னு பார்த்து கர்ம பல சந்நியாசம் வெர்சஸ் சந்நியாசம், கர்ம சந்நியாசம், இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இதுல ஆக்சுவலி வரக்கூடிய பலன்ல ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இது ரெண்டு விதமான பாதைகள். ஆனா அடைய போறது என்னன்னா அந்த அதே அமைதி ஆனந்தம் தான் அடைய போறாங்க ரெண்டு பேருமே. எந்த விதத்துல முயற்சி பண்ணினாலும் அது இட்டு செல்லக்கூடிய விஷயம் எங்க அப்படின்னா அது முக்தி அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு சிலருக்கு இந்த கர்ம பல சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்காம சந்நியாச புத்தியோட வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையானது சில பேருக்கு வாய்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படி ஒருவர் அப்படி வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கும் முக்தி கேரண்டி தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவரே சொன்னார், இது ரெண்டும் வேற வேறன்னு நினைக்கிறது பக்குவம் இல்லாதவர்கள் தான்ப்பா நினைப்பாங்க. ரெண்டும் ஒரே ஸ்தானத்தை தான் அடைய வைக்கிறது. அந்த சாதனை யார் பண்றாங்களோ அவர்களுக்கு ஒரே ஸ்தானத்தை தான் அடைய வைக்கிறது. சரியானபடி இந்த பக்குவமான மனம்ங்கிறது இல்லாத ஒருவன் ஆசிரம சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னா பக்குவம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆசிரம சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக நேர்ந்தது இல்ல, அவர்கள் ஆசைப்பட்டு அதுல கிடைக்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயமாக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டு மரியாதைக்காக எதையாவது எடுத்துக்கொண்டார்கள்னு சொன்னா என்ன ஆகும்னா துக்கம் தான் பாவம். ஆனா துக்கம் இல்லாம அவன் உண்மையிலேயே அவன் எதுக்காக பாடுபடுறானோ அதை அடையணும்னு சொன்னா பக்குவத்தை தான் முதல்ல வளர்த்துக்கணும். அப்படிங்கிறதுனால 7வது ஸ்லோகத்திலேருந்து நாம் என்ன படித்துக் கொண்டு வருகிறோம்னா இந்த கர்ம யோகத்தை பற்றி மறுபடியும் சொல்கிறேன். எப்படி இருப்பான் அவன்? கர்ம யோகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவன் எப்படியெல்லாம் இருப்பான்? விசுத்தாத்மா, விஜிதாத்மா, ஜிதேந்திரியக, இதெல்லாம் லட்சணம். நாம எப்படி கர்ம யோகியானவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் த ஐடென்டிட்டிஸ் ஆஃப் கர்ம யோகின்னு கேட்டானா நம்ம இதெல்லாம் சொல்லணும். மனசுல இருந்து எடுத்துன்னு சொல்லணும். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க விசுத்தாத்மா, விஜிதாத்மா, அவன் மனதை அடக்கியவனாக இருப்பான், உடலை நன்றாக பேணுபவனாக இருப்பான், உடலை அனாவசியமாக அவன் தீய வழிகளில் கொண்டு சென்று இந்த உடலை வீணாக்க மாட்டான். விஜிதாத்மா, ஜிதேந்திரியக, தன்னுடைய இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பான். அப்படியெல்லாம் அவன் இருப்பான். சர்வ பூதாத்மா, எல்லா இடங்களிலும் இருப்பது அந்த ஆத்மா, எல்லா இடங்களிலும் ஆத்மாவாக இருப்பது நானே அப்படின்னு அனைத்திற்குள்ளும் இருக்கும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கறத அவன் நன்றாக உணர்ந்து இருப்பான். அவனுக்குத்தான் அவன் எவ்வளவு பண்ணாலும் நலிப்பியதே, அது ஒட்டாது அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் இருக்கணும் குவாலிபிகேஷன் எல்லாம். நான் நிறைய இது வேலை செய்யறேன், நான் வித்தவுட் எனி பெனிஃபிட்ஸ் நான் எதிர்பார்க்காம வேலை செய்யறேன் அப்படின்னு இருந்தா மட்டும் போதாது. அதுக்குள்ள இந்த மனசுல இதெல்லாம் இருக்கா, இந்த மனசை ஜெயிச்சுன்னு இருக்கானா, உடம்ப சரியா பேணுகிறானா, அவன் அந்த இந்திரியங்களை கரெக்டா அவன் முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறானா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அது தாண்டி அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, ஒருத்தர்கிட்டயும் இன்னொருத்தர்கிட்டயும் வேறுபாடு பார்த்தானாலே அவனுக்கு அவன் குவாலிபிகேஷன்ல அவுட் ஆயிடுறான் இல்லையா. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் சொல்லியிருக்கார். அடுத்தது சொன்னார் நைவ கிஞ்சி, அவனை பத்தி தான் அடுத்ததும் சொல்றார். அவன் ஏன் நச லிப்பியதே அப்படின்னு சொன்னான். அவன் என்ன காரியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதும் கூட இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் தான் அங்கு விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறது, நான் அதில் ஈடுபடவில்லை அப்படின்னு தன்னை அசங்கமா அவன் பார்க்கறதுக்கு கத்துக்கொண்டிருக்கான். எனக்கும் இந்த விவகாரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் சாட்சியா மாத்திரம்தான் இருக்கேன், நான் எதுவுமே செய்யல அப்படிங்கறதுல அவன் ரொம்ப தீவிரமான ஒரு புத்தி இருக்கிறதாக இருக்கிறான். நான் கர்த்திருவம் நான் கர்மாணி, பின்னாடி நம்ம இதெல்லாம் அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா
நான் எவ்வளவு காரியம் செய்தாலுமே அந்த காரியங்கள் என்னை பாதிப்பதில்லைங்கிறது தான் இங்க நம்மளுக்கு அண்டர்லைன் ஃபேக்ட். முக்கியமா காரியமே பண்ணாம ஒருத்தனால இருக்க முடியாதுங்கிறத கிருஷ்ணர் வந்து 3வது அத்தியாயத்திலேன்னு சொல்லி கொண்டு வருகிறார். அதனால நம்ம எதுவுமே பண்ணாம இருந்துட்டா நிம்மதி அப்பா நமக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதனால இந்த 8, 9ல எல்லாம் நம்ம அதை தான் பார்த்தோம். 10வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நீ காரியத்தை அந்த கர்ம யோகத்துக்கான ஒரு சூக்ஷ்மத்தை சொல்லியிருக்க. இந்த இடத்துல கர்ம யோகிய பத்தி சொல்லிட்டு அந்த கர்ம யோகி எப்படி அந்த மாதிரி பண்ண முடியறதுன்னா, பிரம்மண்யாதாய கர்மாணி, அவன் எப்படி ஆதாயன்னு சொன்னா என்ன, அவன் பிரம்மனுக்கு அர்ப்பணிக்கிறான். பிரம்மன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இறைவன், பரம்பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பரம்பொருளுக்கே அர்ப்பணித்து என்னுடைய காரியங்கள் அனைத்தும் நான் செய்கிறேன். அப்படி செஞ்சா என்ன ஆகும்? சங்கம் தியக்வா, எந்த விதமான பற்றும் கிடையாது. அது என்ன வந்தாலும் சரி, ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி வேலையா இருந்தாலும் சரி. இப்ப இவனுக்கு செய்யக்கூடிய தொழில் என்ன? கொலை தொழில் தான் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழில். சாதாரணமா ஒருத்தர் கொலை பண்ணினா அது பாப்போம். ஆனா யுத்த களத்துல எதிரியாக நிற்கக்கூடியவனை கொலை பண்ணினா தர்மம்ங்கிறது எவ்வளவு சூக்ஷ்மம் இல்லையா? ககனா கர்மனோ கதிகி அப்படின்னு இங்கேதான் முன்னாடி பார்த்தோம். அப்ப இந்த கர்மத்தினுடைய அந்த கதியை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது இடத்துக்கு இடம் மாறுறது. அதனால எனக்கு என்னன்னா, அந்த கர்மத்துல இருக்கக்கூடிய நியூஆன்சஸ் நான் தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் எதுக்கு நான் அவ்வளவு ரொம்ப மண்டையை உடைச்சுப்பானு. நியத்தம் குரு கர்மத்துவம், எனக்கு என்ன வேலை இடப்பட்டிருக்கோ இட்ட பணியை செய்துட்டு போறேனே நான். இது இறைவனின் கட்டளை. அப்படி நான் ஒரு காரியத்தை செய்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு எனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பணியை மாத்திரம் நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செஞ்சேன்னு சொன்னா, அப்ப எனக்கு என்ன ஆகும்னா பாபம் ஏற்படாது. ஏன்னா அவன் பாப்பத்தை பத்தி ரொம்ப பயப்பட்டான். முதல்ல அத்தியாயத்தை நீங்க ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஆத்த தாயிய இது பண்றேன், அதனால எனக்கு வந்து பாபம் ஏற்படும். ஆத்த தாயிய கொன்னா பாபம் கிடையாதுங்கிற தர்மம் கூட அவனுக்கு மறந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவன் வந்து குழப்பத்துல இருந்துதான் அந்த விஷயத்த அவன் கேட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, பாபம் உனக்கு ஏற்படுமாங்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் மனசுல திருடம் ஏற்படல. அது திருடத்தை ஏற்படுத்துறதுக்காக என்ன சொல்றாருன்னா, நீ இந்த ஆட்டிடியூட்ல பண்ணு. ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு நீ எந்த காரியம், இதனோட ஒரே ஒன்லைனர் அதுதான் 10வது ஸ்லோகம். ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நீ எந்த காரியம் செய்தாலும் அதனால் உனக்கு பாபம் என்பது ஏற்படாது. ஏனென்றால் நீ எந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்தாலும் அந்த அந்த இடத்தினுடைய எந்த தன்மையும் உன்னை ஒட்டுவதில்லை. அதற்கு அவர் உதாரணம் கொடுக்கிறது பத்மபத்திரமிவ அம்பசா அப்படின்னு சொல்லுங்க. பத்மபத்திரம் எங்க இருக்கு? அம்பசானா நீர்ல இருக்கு. பத்மபத்திரம்னா தாமரை இலை. தாமரை இலை வந்து தண்ணீர்ல தான் இருக்கு. ஆனா தண்ணீர் தாமரை இலையில ஒட்டுறதா? இல்ல. நீ இந்த பாப புண்ணியம் நிறைந்த இந்த கர்மங்களுக்குள் தான் நீ இருக்கிறாய், பாபம் ஒட்டுவதில்லை அப்படின்னு பகவான் வந்து ஒரு கேரண்டி கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈஸ்வரார்ப்பணத்தான் காரியத்துக்கு சரியான வழி அப்படின்னு. இத அர்ஜுனனுடைய போர்க்களத்துக்கு மட்டும் இல்ல, நம் வாழ்க்கையோட போர்க்களத்துக்கும் இதேதான். என்னோட டியூட்டி மாத்திரம் பண்ணி கொண்டு இருந்தேன்னு சொன்னா எனக்கு அதனால எந்தவித பாபமும் ஏற்படாது. எனக்கு ஒரு ரோல் பிளே இருக்கு வாழ்க்கையில. எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு ரோல் பிளே இருக்குன்னா அந்த ரோல் பிளேய நான் கரெக்டா பண்றேன். எனக்கு கொடுத்த வேலையை பண்ணிட்டு போறேன். அதை நான் தர்மமா பண்றேன். அதுக்குள்ள நான் தர்மத்தை கடைபிடிச்சு நான் பண்ணணும். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா ஒரு இது சொல்வர், உதாரணம் சொல்வார். நீ பலாப்பழத்தை உரிக்கணும்னா நீ கையில வந்து எண்ணெயை தடவி கொண்டுதான் இந்த பலாப்பழத்தை உரிக்கணும். உலகத்துல விவகாரம் பண்ணணும்னா ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிற அந்த எண்ணெயை நீ நன்றாக தடவி கொண்டு உலகத்துக்குள்ள போயிடு. ஒட்டவே ஒட்டாது. எவ்வளவு அழகான எக்ஸாம்பிள் இல்லைன்னா நம்ம கையெல்லாம் பிசு பிசுக்கா ஆயிப்போயிடும். அப்ப இதெல்லாம் ஒட்டிக்க கூடாது. லிப்பியத்தே ஒட்டாதுங்கிறார். எப்படி ஒட்டாதுங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் கொடுத்தார். நம்ம ராமகிருஷ்ணனோட உதாரணத்தையும் நம்ம எடுத்து, குருதேவரோட உதாரணங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை சொல்றேன். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கிறது. பகவான் எனக்கு விதிக்கிறத கொடுக்குறாரு. நான் என்ன ஆசைப்படுறேனோ அது கிடைக்கலன்னு நான் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. யோன துவேஷ்டி ந காங்ஷதி, இங்கேயே முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நம்ம எதுக்காக வந்து நம்ம வந்து ஏங்கணும், எதுக்காக நம்ம வந்து வெறுக்கணும், அது ரெண்டும் தேவையில்லை. வாட் ஐ டிசர்வ் ஐ கெட். இட் இஸ் நாட் வாட் ஐ டிசையர் ஐ கெட்.
ஏன்னா என் டிசையர்ங்கிறது எப்பவுமே என்னை ஏமாத்திடும். எனக்கு வெளியில என்ன அட்ராக்டிவா தெரியறதோ அது எல்லாமே எனக்கு பெரிய புதைக்குழி தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கலாம் மேபி அந்த புதைக்குழி, ஆனா புதைக்குழி தான் அது. ஏன்னா புதைக்குழி ஏன்ற அந்த இதை சொல்றோம்னாக்க அது பாப புண்ணியத்தில் நம்ம ஈடுபடுத்தி மா கர்ம பல ஹேத்துர் பூன்னு சொன்னார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கர்ம பலத்துல எனக்கு ஆசை ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி நான் போயிட்டேன்னு சொன்னா கஷ்டம். அதனாலதான் பிரம்மன் ஆதாய கர்மாணி. அதனால அந்த ஸ்லோகம் அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். அடுத்தது என்ன சொன்னார், இது எப்படி பண்ணுவான், இத எப்படி பண்ணுவான்னா காயேன மனசா புத்தியா, மனம் புத்தி உடல் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மனம் வாக்கு செயல்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும் அப்படின்னு ஆர்ஜவம்னு பேர் அதுக்கு. எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். மனசுல என்ன நினைக்கிறேனோ அதுதான் சொல்லா வரணும். நான் என்ன சொல்றேனோ அதை நான் செய்யணும். ஐ மஸ்ட் லிவ் அப் டு மை வேர்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். இங்க எப்படி சொல்றாரு அப்படின்னா, காயேன மனசா புத்தியா, அவன் தன்னுடைய விருப்பப்படி பண்றது கிடையாது எந்த வேலையுமே. அவன் எந்த வேலை பண்ணா, உடம்பால பண்ணினாலும் சரி, மனசுல ஒரு தாட் ஏற்பட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடல் மனம் புத்தி இதனால ஏற்படக்கூடிய இந்திரியங்கள், முக்கியமா இந்திரியங்களால் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அவனுக்கு தன் விருப்பப்படி தன்னுடைய விருப்பு வெறுப்பை அதில் புகுத்தி அவன் செய்ய மாட்டான். யோகினக கர்ம குருவந்தி சங்கம் தியக்வாத்ம சுத்தையே. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்கள் எதற்காக காரியம் செய்கிறார் அது நமக்கு. இப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, என்னங்க ஒரு ரிசல்ட் வேண்டான்றீங்க, ஒண்ணும் வேண்டான்றீங்க, சும்மா ஏதோ மண்ணு மாதிரி போய் வேலை பாக்குறதா? சரி, அப்படியே இவன் இதுலயே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போர்க்களத்திலேயே அம்ப போடுறான்னா, அம்பு போடுவேன், யாரையும் தட்டவே வேண்டாம், அது அம்பு பாட்டுக்கு எங்கேயாவது கீழே விழுந்தா பரவாயில்ல, நான் செய்வான் அவன். எப்படி நீங்க இதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் நான் எதுக்கு செய்யறேன்னா என்னுடைய மன சுத்தத்துக்காக செய்யறேன். ஒரே ஒரு பலன் தான் எனக்கு மனசுல இருக்கு, அது என்னுடைய சித்த சுத்தி மட்டும்தான். அர்ஜுனனை போர்க்களத்துல எதுக்கு சித்த சுத்தியோட நீ இதை பண்ணணும்னு சொல்றாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சித்தம் அவனுக்கு ரொம்ப கலங்கி இருக்கு. அதனால மோகத்துல சோகத்துல ரொம்ப வாடின முகமா சித்தமா இருக்கு. எதிர்க்க இருக்கிற ஆட்களுடைய உறவும் அந்த ஆட்களுடைய உருவமும் தான் தெரியறது. அது எதிரி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கூட மறந்து போயிடுது. அப்ப ஏன் அதை ஏற்படுறது? ஏன்னா மனசு அவ்வளவு சஞ்சலத்தோட இருக்கு. அந்த சஞ்சலம் போகணும்னா, பஞ்சலம் இல்லாம மனசுங்கிறது என்னது? சுத்தமான மனசு. அப்ப சுத்தமான மனசு, சுத்த விஜிதாத்மா விசுத்தாத்மான்ற. அப்ப விஜிதாத்மா அந்த சுத்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சுத்தம்ங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா, என்ன சேர்ந்தவன், எனக்கு இவங்களை தெரியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அந்த சுத்தத்துக்கு ஹானி, கேடு. அப்ப அதெல்லாம் போகணுங்கிறதுக்கு தான் அவனை இந்த கர்மயோக புத்தியோட நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்றது. இங்க நீங்க நம்ம அர்ஜுனனோட நிலைமையும் புரிஞ்சுக்கணும், நம்மளோட நிலைமையும் புரிஞ்சுக்கணும். அதனால ஆத்ம சுத்தையேங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட் வேர்டு. நான் எதுக்கு காரியம் பண்ணணும்னா பிரம்மண்யாதாய கர்மாணி, நான் எதற்காக ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நான் காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னா, எங்க வீட்லயே ஒரு பூஜை நடக்கிறது அப்படின்னா அந்த பூஜையில இத்தனை பேர் வரணும், இத்தனை பேருக்கு இவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், அந்த கிஃப்ட்ஸ்னால அவங்க என்ன மதிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன். நான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்றது லோகக்ஷேமத்திற்காக, யாருக்காக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா அதுக்காக பண்ண ஏதோ ஒரு காரணத்துக்காக ஈஸ்வரார்ப்பணமாக அந்த பூஜையானது ஏற்பட்டு அது நடந்து அதுல நான் எல்லாரோடையும் சந்தோஷமா அந்த ஆராதனைகளை பண்ணினேன்னா அங்க கிடைக்கிற நிம்மதி திருப்தி எல்லாம் வேற. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது தான் அழகா சொல்ல போறாரு நமக்கு. ரெண்டுத்துக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்காக பண்றதுக்கும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம அளக்கவே முடியாது அந்த டிஃபரன்ஸ். அது எங்க தெரியும்னு சொன்னா அந்த மனசு காமிச்சு கொடுத்துரும். இங்க கேவலைகி அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா, இந்த கேவலை இந்திரியை அப்படின்னு. இந்த கேவலைகி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், அதாவது தன்னுடைய விருப்ப வெறுப்பப்படி இல்லாமல் அப்படிங்கிறது. அபிமானம் இல்லாமல்னு புரிஞ்சுக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் இதுவா இருக்கு. என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் ஃபைன் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அபிமானம் கிடையாது எனக்கு. அதான் நான் வேற வேர்ட்ஸ்ல சொன்னேன். என்னோட ஆளு, எனக்கு சேர்ந்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் பார்த்தார், சர்வ பூதாத்மான்னு இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி ஒருத்தரையும் தனித்தனியா பார்க்க முடியும்?
பார்க்க முடியாது அவனால. அப்படி பார்க்க கூடவும் கூடாது. அதனால அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 12வது ஸ்லோகம் இப்ப படிக்கணும். யுக்தः கர்மபலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தः காமகாரேண கலே சக்தோ நிபத்யதே. யுக்தக யுக்தகன்னு சொன்னா யார் ஒருத்தர் மன தூய்மைக்காக கர்ம யோகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யுக்தக இணைத்தவன். எதனோடு இணைத்தவன்? கர்ம யோகத்தோடு தன்னை இணைத்தவன். கர்ம பலம் தியக்வா கர்ம பலனை துறந்து, நைஷ்டிகி நைஷ்டிகின்னா இந்த கர்ம பல வர்ஜிதம் பண்ணிருக்கான் இல்லையா, அதை துறந்திருக்கான் இல்லையா, அந்த அறிவோடு கூட ஞானத்தின் வாயிலாக அவன் என்ன பண்றான்? சாந்திம் பேரமைதியை, அந்த இடத்துல நம்ம சப்ளை பண்ணிக்கணும். நிலையான பேரமைதியை, எப்பொழுதும் அவனுக்கு அமைதியானது நிலைத்து இருக்கிறது மனசில். ஆப்னோதி உணர்கிறான். அயுக்தக உலக பயன்களை விரும்பி செயலாற்றுபவன். காமகாரேன ஆசையின் காரணமாக பலே கர்ம பலனின் சக்தக கர்ம பலன்களில் சக்தக சக்தகன பற்றுக்கொண்டு நிபத்தியதே தலையுறுகிறான். அவன் அதனால் கட்டுண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சோகத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எப்படி அவன் மனசு, புத்தி, இந்திரியங்கள் எதனால காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சங்கம் என்பது அவனுக்கு இருக்காது, பற்று கிடையாது. அந்த பற்றை துறந்து அவன் ஆத்ம சுத்திக்காக, அதாவது தன்னுடைய மனசுத்திக்கு, இந்த இடத்துல ஆத்மா சப்தத்துக்கு மனம்னு, மனசுத்திக்காக அவன் காரியங்களை செய்கிறான். கர்ம குர்வந்தி யோகினக அப்படின்னு. அந்த யோகி இப்போ அவனுக்கு என்ன பெருமை, அப்படி செய்யாதவனுக்கு என்ன சிறுமை. நம்ம வள்ளுவத்துல பார்ப்போம், ஒரு குவாலிட்டி எடுத்துக்கொண்டால் அதனால என்ன நல்லது, செய்யலைன்னா என்ன கெடுதல் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அதே மாதிரி ஃபார்மேட்ல இங்க பகவானும் சொல்றார். அவர் எப்படி பண்றான் அப்படின்னு. நீங்க இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்லோகம் நமக்கு இந்த இடத்துல சாந்தி மாப்னோதின்னு வந்திருக்கு இல்லையா. நீங்க இதுல 2வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க. அங்கேயும் அசாந்தஸ்ய குதசுகம் அப்படின்னு கேட்பார். என்ன சொல்லி கேட்கிறார் அவர்? நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய. வேர்ட்ஸ் பாருங்க, சேம் வேர்ட்ஸ், யுக்த அயுக்த. அங்கேயும் நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சாபாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குதசுகம். ஏப்பா அவ எங்க சொல்றாரு இந்த விஷயத்த அப்படின்னா, அத சித்தப்பிரஜ்ய லட்சணத்தினுடைய சித்தப்பிரஜனுடைய லட்சணமாக அதை சொல்ற. இப்ப எங்க அவனுக்கு அசாந்தி இருக்கு. சாந்தி ஏன் இருக்குன்னா, அவன் கர்ம யோகியாக கர்ம பலத்தை தியாகம் செய்து அவன் ஞான யுக்தனாக அவன் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு சாந்தி இருக்கு. அப்படி செய்யலைன்னு சொன்னா மனசுல என்ன ஏற்படும்? அசாந்தி ஏற்படும். அந்த அசாந்தியினால அவனுக்கு எப்படி சுகம் உண்டாகும் அப்படின்னு கேட்கிற. கர்ம யோகத்தை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல, அங்கேயே என்ன சொல்றார்? யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய. அங்கதானே கர்மயோகம் இன்ட்ரடியூஸ் ஆனது. அங்கேயே என்ன சொல்றார்? புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். இந்த கௌசலம்ங்கிறது என்ன? பந்தத்திற்கு காரணமான கர்மத்தை முக்திக்கு காரணமான கர்மமாக மாற்றுவதுதான் இந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய சாமர்த்தியம். நம்ம அங்க பார்த்திருக்கோமா இல்லையா? இது ரெண்டையும் மறக்கக்கூடாது. அதை புரிஞ்சு கொண்டாதான் அவன் யுக்தனாக கர்மம் செய்கிறான். அயுக்தனாக கர்மம் செய்பவனுடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு புரியும். அதை இங்க பகவான் விளக்குறது. அங்கேயே 66ல யுக்தனுடைய ஸ்டேட்டஸ சொல்லிட்டாரு. பட் அதையும் தாண்டி இப்ப மறுபடியும் விளக்குறார். அவன் கர்ம பலனை துறந்தவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு. சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவர், செயலே இன்பம். செயல்னால இன்பம்னு நினைக்கிறதுக்கு இல்லையா, அது நிறைவுத்தன்மை இல்லாத காரணத்தினால எதையாவது ஒண்ணு அப்புறம் எனக்கு அதுல ஒரு பெருமை அதுல ஒரு புகழ் ஏற்பட்டு அந்த பலனால நான் ஒரு இன்பத்தை அடையறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மள அசாந்தியில கொண்டு போய் விட்டுருக்கும். நம்ம என்ன படிக்கிறோம்? சாதாரணமா ஒரு வேதாந்த படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற போதே ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனே என்ன சொல்றோம்? நம்ம கர்ம யோகி எல்லாம் அதுக்கப்புறம் தானே, ஸ்டேட்டஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தானே வருது.
வெரி ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ் என்ன சொல்றோம் நம்ம இங்க? விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முக்ஷுத்வம்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாதனை 4 அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த சாதனம் 4 அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுல வைராக்கியம்னு சொல்லும் பொழுது ஈகா உத்ரார்த்த பலபோக விராகக அப்படின்னு தான் தத்துவபோதத்துல அதுக்கு இது போடுறது, என்னது விளக்கம் போடுறது. அப்ப என்ன அர்த்தம்? இக அமுத்திர, இகனா இம்மை பயன். இங்க நான் சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்கு எனக்கு பெரிய நிலம் நீச்சு, எனக்கு பெரிய வீடு வாசல் எல்லாம் இருக்கணுமா, வாகனங்கள் வசதிகள் எல்லாம் இருக்கணுமா, அப்படிலாம் ஒரு ஆசையெல்லாம் இல்லை. இருக்கிறது என்னவோ பகவான் கொடுத்தது என்னவோ அது போதும். இக எனக்கு ஆசை இல்லை. அமுத்திரனா ஸ்வர்க்கம். இங்க நான் நல்லா நிறைய பூஜையெல்லாம் பண்ணி, நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணி, நிறைய யாகங்கள்லாம் பண்ணி, எப்படியாவது நான் சொர்க்கத்துல போய் இந்திரனுக்கு பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கணும், அக்கடான்னு இருக்கணும். வியாதி வெக்க இல்லாத நல்ல உடம்பு கொடுப்பானா, அதனால அந்த உடம்ப வாங்கி கொஞ்ச நாளைக்கு தலைவலி கிளவலி எதுவும் வராது, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ஆசை இருக்கா? அதுவும் இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு பேருதான் வைராக்கியம். அதாவது எனக்கு இந்த ஆசையும் இங்கேயும் இல்லை, எனக்கு அங்கேயும் இல்லை, எனக்கு என்ன இடப்பட்ட கட்டளையோ அதை நான் சாதாரணமா பண்ணி கொண்டிருந்தால் போதுமானதுங்கிற அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு இருக்கான் இல்லையா? அதைத்தான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனாவே சொல்லியிருக்கு. அப்போ அதை அடைஞ்சுதான் அவன் அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் இருக்கிறதுனால குரு கிட்ட போறான், படிக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா நிஷ்காம கர்ம யோகத்தை குரு கிட்டையும் இருந்து பண்ணி கொண்டிருக்கான், சாதாரணமாவும் இருந்து பண்ணி கொண்டிருக்கான். இதெல்லாம் பண்ணும் பொழுதுதான் அவனுக்கு சித்த சுத்தி அப்படிங்கிறது ஏற்படுறது. அந்த சித்த சுத்தியினால அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன கர்மம் பண்ணினாலும் அதனால என்ன பலன் கிடைச்சாலும் அது கர்ம பலன் என்னை முழுமையாக்காதுங்கிற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான். நீங்க பார்க்கணும், இந்த டிரான்சிஷனை நீங்க நல்லா பார்க்கணும். இது எதனால கிடைக்கிறதுன்னா, இது குரு உபசதனத்தினால குரு இதெல்லாம் நித்தியம் அனித்தியம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால அவன் மனசுல என்ன ஏற்படுறதுன்னா, அனித்திய வஸ்துல எனக்கு ஒரு ஆசைங்கிறது கிடையாது. நிராசீகி நிர்மமோ பூத்வா சமத்துவம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு முன்னாடி. அப்ப இந்த ஆசைங்கிறது அவனுக்கு இல்ல. மனசு ஏன் காரணம் என்னன்னா, அந்த மனசு ஒரு பக்குவத்தை அடைகிறது. இந்த பக்குவம் அடைந்த மனசால மட்டும்தான் கர்ம பல தியக்துவாங்கிற விஷயத்துக்கு அவன் யோசிக்க முடியும். இல்லைன்னா என்ன அப்படின்னா, அதெல்லாம் அவங்க சொல்லத்தான் சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம இவ்வளவு இழுத்து போட்டு காரியம் பண்ணிருக்கோம், அது மேடையில கூப்பிட்டு நல்லா நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதா? அதுக்கு கூட நம்ம லாய்க்கு இல்லையா, இவ்வளவு பெரிய இது நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சத்சங்கத்திலேயே நினைச்சுக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துட்டா போறோம், நமக்கு அப்புறம் மனசு சாந்தமா இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்லயானாலும் சரி, வெளியிலயானாலும் சரி. நான் நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸா மட்டுமே சொல்றேன். லௌகீகமா இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுடுங்க. நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நிறைய வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் தரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியும். நான் சொல்றதெல்லாம் ஆன்மீகமாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ராதா கல்யாணமே நடக்கிறதுன்னு வச்சு, அங்கேயே போய் அங்க சண்டை வர்றது இல்லையா? ஏன் வருது? எதனால வருது? அங்க என்ன ப்ராப்ளம்? அங்க அந்த அகங்காரத்துக்கு எங்க வேலை இருக்கோ அங்க சண்டை வரும். அங்க எதிர்பார்க்கும் அகங்காரம், என்ன ரெகக்னைஸ் பண்ணல, எனக்கு கொடுக்கல மரியாதை அப்படின்னு. அப்ப அதெல்லாமே கர்ம பலத்தோட சேர்ந்ததுதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் உங்களோட ஹோம்ஒர்க்கு நிறைய விஷயத்த விட்டுடுறேன். நீங்க எல்லாம் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணாதான் இந்த விஷயம் உள்ள போகும் நமக்கு மைண்ட்ல. அப்ப அத்தனையும் நம்ம என்ன அப்படின்னா, மனப்பக்குவம் மன முதிர்ச்சின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னா அவன் செயல்படக்கூடிய முறையில் ஒரு முதிர்ச்சி. அந்த செயல்படக்கூடிய முறை முதிர்ச்சியோட இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவை அவன் எதிர்பார்ப்பதில் ஒரு முதிர்ச்சி. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெகக்னிஷனை தேடி அலைய மாட்டோம். என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை நான் தூக்கி நிறுத்தணும்னு நினைக்க மாட்டோம். அப்படி நினைச்சாதான் நமக்கு துக்கம் வரும். அப்படி நினைக்கல, நானும் ஒரு சேவக் தான், நான் இந்த சுவாமிக்கு பண்றேன். அதனாலதான் இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகம் முன்னாடி பிரம்மண்யாதாய கர்மாணிங்கிறத சொன்னது எதுக்குன்னாக்க, நீ எப்ப ஈஸ்வரார்ப்பணமாக காரியங்கள் செய்கிறாயோ உனக்கு பாஸ் ஈஸ்வரன் தான். அவர் உனக்கு பார்த்து அவர் ஃபேர் ஜட்ஜ். அவர் என்ன பண்ணுவார்? கர்ம பலத்தை கரெக்டாக கொடுப்பார். நீ என்ன ஆட்டிடியூட் அவருக்கு வெளியிலயும் தெரியும் உள்ளயும் தெரியும். ஏன்னா அவர் மலர்மிசை ஏகினவனா இருக்கார். நம்ம ஒண்ணும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம எல்லாம் அப்படி தப்பிச்சுக்கலாம் முடியாது. இப்ப நான் என்ன ஆட்டிடியூட்ல காரியம் பண்றேங்கிறது தெரிஞ்சவருக்கு கர்ம பலன் எப்படி கொடுக்கணும்னு தெரியாதா? நான் கேட்கிற கர்ம பலன் சித்த சுத்தியை தாண்டி ஒண்ணுமே கிடையாதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா
கொடுத்துதானே ஆகணும் அந்த சித்த சுத்திய. அதுதான் சாந்தி அப்படிங்கிறது. சாந்தியை கொடுப்பார் அப்படின்னா இந்த சாந்தி எப்படி கிடைக்கும்னா எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் ஜீரோ பண்ணி வச்சுட்டா சாந்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நமக்குள்ள. எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு ஏதாவது இருந்ததுன்னா தான் ஒரு ஒரு செயலில் இருந்து எனக்கு ஒரு இன்பம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்மளே வந்து இந்த படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி காரியங்கள் பண்ணியிருக்கோம், இப்ப காரியங்கள் பண்றோம். ரெண்டுத்துக்கும் ஆஃப்டர் கீதா பிஃபோர் கீதா அப்படி போட்டு பாருங்க. நீங்க நம்ம ஏடிபிசி போடுற மாதிரி நம்மளே ஒரு ஒரு காலம் போட்டு நான் இந்த காரியத்தை எப்படி பண்ணேன், நான் இந்த காரியத்தை எப்படி பண்ணேன். நிறைய வாஸ்ட் சேஞ்ச் நம்ம கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். இதனால நமக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும், இதனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இவங்க வந்து நம்மளை பாராட்டணும், எல்லாமே இருக்கும். நமக்கு அஜெண்டால நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கேட்டா நம்ம கேரியரும் போம், ப்ராஸ்பெக்டும் போம், என்னத்தையோ பேர்லாம் சொல்லி நம்மளே ஏமாத்தி கொண்டு இருக்கும். ஆனா அந்த இன்ப நாட்டம்ங்கிறது இருக்குல்ல, அது எதனால வருதுங்கிறத பார்க்கணும். எதனால வருதுன்னா மனசு நிறையவே இல்லை. குறையுள்ள மனசுக்குத்தான் நிறைவு வேணும் அப்படிங்கிற எண்ணமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இப்ப பார்த்தால் எங்கேயாவது போய் நம்மள வந்து நம்ம முன்னிறுத்தி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா, அதனால நமக்கு ஒரு பெருமை கிடைக்காதா, அந்த பெருமையினால நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்காதா. ரெண்டு பிரச்சனை நம்மளுக்கு வாழ்க்கையில எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கிறது. ஒண்ணு பணத்தினால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறது, இன்னொன்னு புகழ்னால சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறது. இந்த பணத்தினால சந்தோஷம் கிடைக்காதுங்கிறது கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு புரிஞ்சுக்கும். ஆனா புகழ்னால சந்தோஷம் கிடைக்காதுங்கிறத மனசு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த புகழ்னா நமக்கு புகழை தேடி சின்ன குரூப்பா இருந்தாலும் சரி அந்த குரூப்ல நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா படிக்க 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 இது ஒரு பெரிய பிரெடிகமெண்ட். நமக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை யாருக்கா சொல்லணும், யாராவது கேட்கலன்னா அப்ப நமக்கு போகும். நிறைய இருக்கு. இந்த சத்சங்கம்ங்கிற விஷயத்துக்குள்ள கூட நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதனால இந்த இன்ப நாட்டம்ங்கிறது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் சாந்தி போறது, ஏன் சாந்தி எனக்கு வருது, ஏன் சாந்தி எனக்கு போறது, அதுதான் இங்க கேள்வி. எனக்கு சாந்தி எப்போ ஏற்படுகிறது என்று சொன்னால் கர்ம பலம் தியக்த்வா. நான் நைஷ்டிகிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் இதை எனக்கு கர்ம பலம் வேண்டாம் என்ற அறிவோடு கூட நான் காரியங்கள் செய்யும் பொழுதுதான் எனக்கு சாந்தி கேரண்டியா கிடைக்குது. இல்லாம போய் நான் இந்த நிறைவின்மையின் காரணமாக ஒரு காரியத்தை செய்து எப்படியாவது நான் நிறைவை அடைய வேண்டும், அந்த புகழை அடைய வேண்டும் நான் நினைக்கிறேன்னா காரியங்கள் பண்ணும் பொழுது எனக்கு பெரிய பரபரப்பு தான் மிஞ்சும். அந்த பரபரப்புனால என்ன ஆகும், என்ன கஷ்டப்படுத்திப்பேன், என் கூட ஒர்க் பண்ற டீமை நான் கஷ்டப்படுத்துவேன். இப்படி நான் எனக்கும் ஹானி, மற்றவங்களுக்கும் ஹானி, யாருக்குமே மன நிம்மதி கிடையாது. கடைசியில என்ன ஆகும், இவங்களை சேர்த்துக்கிட்டாலே பிரச்சனை தான்ப்பா, இவங்க வந்தாங்கன்னா நம்மளோட நிம்மதியும் போயிடும், போங்கம்மா நீங்க வேற எங்கேயான அப்படின்னு நம்மளை துரத்துற அளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும், நம்மளுக்கும் மன உளைச்சல் வரும். அந்த மன உளைச்சல்னால நாமளும் நிம்மதியா காரியங்கள் நம்ம சொந்த காரியங்கள் கூட பண்ண முடியாது. இதெல்லாம் நான் எந்த இதுல சொல்றேன்னா, நான் கர்மயோகம் பண்றேன்னு போய் மாட்டிக்கிற இதுலயே சொல்றேன். நம்ம ஆபீஸ் வேலையே நான் சொல்லல, ஆபீஸ் வேலை இருக்கவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம ரேட் ரேஸ் அப்படிங்க சுவாமி பரமார்த்தன். யூ ஷுட் நாட் பி இந்த ரேட் ரேஸ். எந்த எலி முன்னாடி ஓடுறதுன்னு ஆபீஸ் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்ப நம்ம பார்க்கலன்னா நமக்கு நிம்மதி, நம்ம பார்க்காதவங்க நிம்மதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க காலை எப்படிடா வாய் விட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் நிக்கலாம், அதுதானே இருக்கு. உலகம் அப்படித்தானே இருக்கு. உலகியல் பலனை விரும்பி எந்த காரியம் செய்தாலும் நமக்கு மனசுல வந்து சாந்திங்கிறது ஏற்படவே ஏற்படாது. வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், அதுதான் கர்ம யோகியினுடைய மைண்ட் செட். அவனுக்கு ஒரு காரியம் நடந்தா சரி, அது ஏதோ ஒரு இதுல நடக்கணும், அவ்வளவுதான். அதனால கர்மம் வந்து கண்டினியூ ஆயிக்கொண்டேதான் இருக்கு, நிறுத்த மாட்டான். அது என்ன ஆங்கிள் பண்ணுவான் அப்படின்னா, அந்த கர்ம பல நாட்டமானது எனக்கு வேண்டாம். காலம் போக 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 அவனுடைய அந்த ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்தினால அந்த கர்ம பலம் வேண்டாங்கிற அந்த ஞானத்தினால இந்த இடத்துல நைஷ்டிகிங்கிறது ஞானம்னு சொல்லியிருக்கு. அது என்ன ஞானம்ங்கிறத கரெக்டா புரிஞ்சு, கர்ம பல வர்ஜித ஞானம், எனக்கு கர்ம பலம் வேண்டாம் அப்படின்னு நான் திருடமா ஒரு முடிவு எடுத்து நான் வேலை பண்றேன் இல்லையா, அந்த ஞானமானது என்ன ஆகும், காலக்கிரமேண எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசுல ஒரு அமைதியை ஏற்படுது. காலேன விந்ததி அப்படின்னு சொன்னார். இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி படிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து தன்னுடைய அந்த நிஜமான ஒரு அமைதியை அவன் உணர்வதற்கு அது வழிகாட்டும். அப்ப கர்ம யோகம்ங்கிறது எனக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா சித்த சுத்தி. சித்த சுத்திங்கிறது மன அமைதியை, நீண்ட நீண்ட மன அமைதியை, நிலைத்த மன அமைதியை எனக்கு கொடுக்கும்.
ஆனா யார் ஒருத்தர் கர்மத்தை யோகமாக பண்ணாமல் இந்த உலக பயன்களை விரும்பி பண்ணுகிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்மம் என்பது அவர்களை பந்தப்படுத்தும். இந்த பந்தப்படுத்துங்கிறத நம்ம 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்தில இருந்து அதை சொல்லிக்கொண்டேதான் இருக்கிற, நிறைய இடங்கள்ல சொல்ற. முதல்ல அங்கதான் அவர் ஆரம்பிச்சு மா கர்ம பல ஹேத்துர் பூஹு அப்படின்னு சொன்னதுனால அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த யாமிமாம் புஷ்பிதான் வாச்சாம்லாம் ஏன் திட்டினார் அங்க அப்படின்னா 42, 43, 44 இதெல்லாம் 45 வரைக்கும் யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சாம் பிரவதந்தி அவிபஷ்டிதக வேதவாத ரதா பார்த்த நானியதஸ்தீதி வாதினக காமாத்மான ஸ்வர்கபரா கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி அதெல்லாம் சொன்னாரே. அதெல்லாம் எதுக்கு சொன்னார்னா, நீ பலனை விரும்பி விரும்பி காரியங்கள் செய்ய செய்ய அந்த பலன்கள் உன்னை செய்து கொண்டிருப்பதற்காக தூண்டும். அது ஒரு தடவை அடிபட்டா கூட புத்தியில ஏறாது. அந்த புத்தி என்ன பண்ணும், சரி போன வாட்டி தான் அப்படியாச்சு, இந்த வாட்டி நல்லா தான் இருக்கும், பாத்துக்கலாம், நம்ம பண்ணலாம், பரவாயில்ல, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம்னு ஆரம்பிச்சு திரும்ப பழையபடி நம்ம என்ன ஏற்கனவே லெசன்ஸ் எடுத்திருப்போமோ அந்த லெசன்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டு மறுபடியும் அதே குழிக்குள்ளதான் போய் விடுவோம். எப்போன்னா கர்ம பலனை நான் நாடினேன் என்றார். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல பகவான் இஸ் கம்பேரிங் நிஷ்காம கர்ம யோகத்தையும் சகாம கர்ம யோகத்தையும் கம்பேர் பண்ணி மறுபடியும் சொல்ற. முன்னாடி சொல்லியிருக்க, இப்ப மறுபடியும் சொல்றார் இந்த விஷயம். அடுத்தது 13வது ஸ்லோகம். சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்ன காரயன். தேகி, தேகின்னு சொன்னா உடலை உடையவன், தேகி. அப்புறம் சர்வ கர்மாணி, சர்வ கர்மாணினா அனைத்து வித கர்மங்களையும், அனைத்து வித கர்மங்களும் நித்திய நைமித்திக பிராயஷ்சித்த எல்லா கர்மாவையும் தான், எல்லா விதமான கர்மங்களையும் மனசா, மனசான்னு சொன்னா ஆத்ம அனாத்ம விவேக புத்தியினால் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, ஆதிசங்கரர் கூறக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்மத்தில் அகர்மம் அப்படிங்கிற அகர்ம தரிசன புத்தியினால். இன்னும் நல்லா ஃபைன் டியூன் பண்றேன். நான் செய்து கொண்டுதான் நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நான் செயல் புரியாதவனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அகர்ம தரிசன புத்தியினால், அதுதான் மனசா அப்படிங்கிறது. மனசுல அந்த புத்தி இருக்கு அவனுக்கு. சந்நியஸ்ய துறந்து, வசி, வசின்னு சொன்னா இந்த உடல் மனதை வசப்படுத்தி வைத்திருக்க கூடியவன். இன்னொரு பாஷையில சொல்லணும்னா ஜிதேந்திரியன், இந்திரியங்களுக்கு பின்னால் மனதை செலுத்தாதவன். ஏனென்றால் மனம் எங்க இருக்கு, ஒரு காரியமும் செய்யலைங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதனால அது அவைலபிளாவே இல்லை, இந்திரியங்களுக்கு பின்னால் போறதுக்கு அது அவைலபிளாவே இல்லை. இப்ப என்ன பண்ற, அது யார் அது அப்படின்னு, நவத்வாரே புரே, இந்த 9 வாயில் பட்டினத்தில் ந குருவன்னு ந காரையன் ஏவ சுகம் ஆஸ்தே, எதையும் செய்யாமலும் எதையும் செய்விக்காமலும் இன்பமாக இருக்கிறான் அப்படிங்கிற. நவத்வாரே புரே, நம்ம உடம்பத்தான் நவத்வாரே புரே அப்படிங்கிற. நமக்கு முகத்திலேயே காது 2 துவாரம், கண்ணு 2 துவாரம், மூக்குல 2 துவாரம், வாய் 1 துவாரம், 7 துவாரங்களுக்கு. இதை தவிர்த்து நமக்கு இது விசர்ஜனங்கள் பண்ணக்கூடிய துவாரம், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் அந்த துவாரம், எருவாய் கரு. இந்த 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டினம் புரே அப்படிங்கிற. புரேனா பட்டினம், நகரம் அப்படின்னு. இந்த ஜீவாத்மா எப்படி உட்கார்ந்துருக்கான் இந்த இதுக்குள்ள, ஒரு 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 ராஜா நகரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அது உட்கார்ந்துருக்கான். இந்த ஜீவாத்மான்னு சொல்லும் பொழுது இவனுக்கு இந்த இந்த இது வரைக்கும், இப்ப 12வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் என்னென்ன சாதனைகள் மூலமாக இந்த கர்ம யோகத்தை எப்படி அபியாசம் பண்ணி அதனுடைய பூர்ணமான பலனை அனுபவிக்கலாம்ங்கிறத, சாந்திங்கிறது எப்படி வருங்கிறத 7வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லியிருக்கார். இங்கேருந்து ஆரம்பிச்சு, இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஞான யோகத்தினுடைய விசேஷத்தை சொல்ல போற. இப்ப ஞானத்தை பெற்றவன் எப்படி அவன் இருக்கான், இந்த உடம்புல இருந்துதானே காரியம் பண்ணி கொண்டிருக்கான். அங்கேயே பசியன் சுண்வன் ஸ்பிருசன் ஜிக்ரன் சொன்னாரே அப்படின்னா, அவர் அந்த இடத்துல அவர் எதை மீன் பண்றாருன்னா, அவன் கர்மயோகியாக இருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அவன் செய்யவில்லை என்ற அறிவோடு, இந்திரியங்கள் இந்திரிய பொருட்களோடு செய்கின்றன அப்படிங்கிற அறிவோடு அவன் தன்னை
இணைத்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறத சொன்னார். அது நல்லா பிராக்டிஸ் ஆகி அவனுக்கு நல்லா அது வந்ததுக்கு அப்புறமா அவன் மனசு என்ன பண்றது, கர்ம பலனை துறக்கிறது. துறந்ததுக்கு அப்புறம் மனசுல என்ன இருக்கு, சாந்தி இருக்கு. அந்த சாந்தியோடு இருக்கக்கூடிய, அந்த அறிவோடு இருக்கக்கூடிய, தன்னை பரமாத்மாவோடு இணைத்து பார்க்கக்கூடிய அந்த அறிவோடு இருக்கக்கூடியவன் யாரோ அவனைத்தான் இங்க சொல்றார். புறப்புறே இந்த நகரத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அவன் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறத அவன் பார்த்து கொண்டு, ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல அவன் பங்கு பெறுகிறானா, அவன் பங்கு பெறவில்லை அப்படிங்கிறது எங்க சொல்றாரு. நைவ குருவன்னு நான் காரணி உடம்புல இருக்கிறது போல இந்த ஜீவாத்மா இருக்கிறது. அது உண்மையில் தன்னை பரமாத்மாவாக உணர்ந்து கொண்டத காரணத்தினால் தான் எதுவும் செய்யவில்லை. அதனாலதான் ஆதிசங்கரர் சொல்ற கர்மத்தில் அகர்ம தரிசன அறிவினால் அப்படின்னு. இந்த என்ன புரிஞ்சுட்டு இருக்கான் அவன் அப்படின்னா, நான் எந்த காரியம் செய்யும் பொழுதும் எதுவுமே செய்யாத அசங்கமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் நான். இந்த உடம்பால செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது என்னை பாதிப்பதில்லை அப்படிங்கறத அவன் நன்றாக புரிந்து கொண்டு, நான் இப்ப முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன், அன்னைக்கு சாரதாமா கேட்ட போது ஒரு உதாரணம் சொன்னேன். லைட்டு கீழே தான் எல்லா காரியமும் நடக்கிறது. இந்த லைட்டு கீழே நடக்கிற காரியங்கள்ல ஒரு காரியம் வேதாந்தம் படிக்கிற காரியம் இப்ப நம்ம பண்ணி கொண்டிருக்கிற காரியமா இருக்கு. இன்னொரு காரியம் யாராவது ஒருத்தர் ஏதாவது திருட்டு வேலையும் பண்ணி கொண்டிருக்கலாம், அதையும் லைட்டு கீழே தான் பண்ணும். லைட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமா? லைட்னாலதான் இந்த காரியம் நடக்கிறது. ஆனா லைட்டுக்கு இந்த காரியம் அஃபெக்ட் ஆகுமா? லைட்டா திருட சொல்லிட்டு, லைட்டா வேதாந்தம் படிக்க சொல்லிட்டு, நமக்கு லைட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு. சோ லைட் இருக்கிறதுனால நமக்கு லைட் அணைச்சிட்டா படிக்க மாட்டோம். ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆத்மா இருக்கிறதுனால எல்லா காரியமும் நடக்கிறது. ஆனா ஆத்மாக்கு எந்த காரியமும் ஒட்டுறதும் கிடையாது. லிப்பியத்தே எதுவும் ஒட்டுறதே கிடையாது. இது என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அது ஒரு சாட்சியாக அது பாட்டுக்கு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு உதாரணத்துக்காக லைட்டை உதாரணமா சொல்றேன். ஃபுல்லா எப்பவுமே உபமானம் ஏகதேசகான்னு இருக்கு. நம்ம பாட்டுக்கு இதுதான் அப்படி லைட் தான் ஆத்மா, லைட் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா அப்படின்னு எழுதி வச்சிடக்கூடாது. எப்படி அந்த லைட் எதுலயும் பட்டுக்காம இருக்கோ அது மாதிரி அப்படின்னு. இப்ப நான் இந்த இந்த இடத்துல நான் ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறேன், பெருசா அப்படியே இதெல்லாம் இது பண்றேன், லைட் என்ன அஃபெக்ட் ஆகுமா? அது பாட்டுக்கு இருக்க போதும். இல்ல நான் யாரோ ஏதோ பிரச்சனை எல்லாரும் அழுது உட்காந்து லைட் அழுமா? எந்த உணர்ச்சியுமோ எந்த விஷயமுமோ அந்த லைட்டை பாதிக்கிறது இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உடம்புக்குள்ள உட்கார்ந்துக்கிற அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னா வசி, அதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு இந்திரியங்களுமே அது எப்படி இந்திரியங்களை வசப்படுத்தினதாக அது இருக்கு. இந்த இந்திரியங்களுக்கு இது வசப்படுறதாக இல்லை. இந்திரியம் மாஸ்டர் கிடையாது, இதுதான் மாஸ்டர். அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காரு, இங்க நவத்வார புரே தேகி, புரேன்னா சொன்னா ஒரு நகரம், நகரத்துல எப்படி ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்கானோ அந்த மாதிரி இவன் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு. சந்நியசிய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா அனாத்ம புத்தியினால சந்நியசிய, இது ஆத்மா மத்ததெல்லாம் அனாத்மா அப்படிங்கிற அறிவுனால அவன் இதை சந்நியாசம் பண்ணி அந்த ஆத்மாவானது அப்படி இருக்கிறது. கர்ம அகர்ம சந்நியாச புத்தியா, அதாவது இப்பதான் நம்ம பார்த்தோம் 4வது அத்தியாயத்துல என்ன சொன்னார் அவர், கர்மாவை பத்தியும் உனக்கு சொல்றேன், அகர்மாவை பத்தியும் சொல்றேன், விகர்மாவை பத்தியும் சொல்றேங்கிறத சொல்லி இந்த கர்மா ககனோ கர்மனா கதிகின்னு சொன்னாரா இல்லையா? அந்த அறிவு அவனுக்கு பெற்றிருக்கிறான். அவன் கர்மன் அகர்ம யஸ்பஸ்யேத் அகர்மணீச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷேஷு கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னு செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக அவன் இருக்கிறான். அவன் தான் அந்த கர்ம அகர்ம புத்தியா. எது கர்மம் எது அகர்மம், செய்து கொண்டிருக்கும் பொழுதே எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் அது இருப்பதனாலதான் எல்லா காரியமும் நடக்கிறதுங்கிற அறிவோட இருக்கக்கூடியவன். அதுதான் கர்ம அகர்ம புத்தி. அடுத்தது கர்த்திரு அகர்த்திரு புத்தி. 3 விஷயம் சொல்லியிருக்கேன். எதனால அவன் சந்நியாசம் செய்கிறான்? 3 புத்தி. ஒண்ணு ஆத்ம அனாத்ம புத்தி, இன்னொன்னு கர்ம அகர்ம புத்தி, இன்னொன்னு கர்த்திரு அகர்த்திரு புத்தி. கர்த்தா அகர்த்தா, அந்த கர்த்தா அப்படிங்கிறது பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான், அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நான் கர்த்தா என்று நினைத்து எல்லா காரியமும் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா நான் குருமுகமாக இதை பொறுமையாக உட்கார்ந்து நான் என்னுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரியுறதுன்னா, நான் எதுவுமே செய்யறதே இல்லையே, நான் சாட்சி மாத்திரமா தான் இருக்கேன். செய்யறது பூரா இந்த உடல் மனம் புத்தி தானே செய்து கொண்டிருக்கிறது. உடல் மனம் புத்தி நான் அல்லவே.
அதனால இது என்ன செய்தாலுமே கூட என்னை அது பாதிக்காதே. நான் எப்பொழுதும் நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க வேண்டியது தானே, எனக்கு அதுதானே ஸ்வரூபம் அப்படின்ற அறிவோடு கூட, அதுதான் கர்த்ரு அகர்த்ரு புத்தி. அதனால அவன் என்ன பண்றான்னா, நைவ குருவன் ந காரயன். நைவ குருவன், குருவன்னு சொன்னா என்ன, யாரையாவது செய்ய வைக்கிறது. நீ இதை செய், இப்ப இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் காரையன், குருவன்னு சாரி, குருவன்னா தான் செய்யறது, காரையன்னா யாரையாவது செய்ய வைக்கிறது. மாத்தி சொல்லிட்டேன், சாரி. நான் ஒரு காரியம் பண்றேன், அப்பா நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணணும், நான் தான் சமைக்கணும், இன்னைக்கு எல்லாத்தையும் பண்றேன், நீ காயம் இருக்கு, நீ அத்தை பண்ண இத்த பண்ணு, எல்லாம் ஒரே இது டான்ஸா இருக்கு வீடு கூட. ஒரு காரியம் பண்றதுக்குள்ள ஒரு கல்லோல பட்டு முடிச்சிடும். நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன், இல்லையா ஒண்ணுமே கிடையாது. அது பாட்டுக்கு நடக்கிறது. ஏன் நடக்கிறது, முன்னாடி போகணும். பிரம்மன் யாதாய கர்மாணி, ஈஸ்வரார்ப்பண புத்தியை விட்டுறாதீங்க, மறந்து போயிடாதீங்க. அது எல்லா காரியமும் இறைவனின் கட்டளையாக இறைவனின் நியதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் இன் எவ்ரிதிங், அவ்வளவுதான். இதுதான் அந்த சந்நியாச புத்திக்கு இருக்கக்கூடிய முக்கியமான லட்சணம். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னா, எனக்கு ஒரு பரபரப்பே கிடையாது. நான் எத்தனை காரியம் ஒரு உடம்புக்குள்ள இருந்து கொண்டு எத்தனை காரியம் நடக்கிறது, அந்த காரியங்கள் எதுலயும் எனக்கு எதுவும் ஒட்ட போறது இல்லை. நீங்க முன்னாடி படிச்ச குர்பன் அப்படின்னு லிப்பியதே, அதே மாதிரி நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்து இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன் குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. இந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். 3வது அத்தியாயம், இங்க 5வது அத்தியாயம், இப்படி நடுவுல நம்ம எங்கெல்லாம் ந லிப்பியத்தே ந பத்தியத்தேன்னு எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல போட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இந்த காரணத்தினால இது ஆத்மாங்கிறத ஒருத்தன் அறிந்து கொண்டான் என்ற அந்த அறிவின் துணை கொண்டு அவன் அதை புரிஞ்சுக்கிறான். அதனால அவனுக்கு என்னன்னா, அந்த தேகத்துக்குள்ள இருந்து கொண்டு தேகத்தோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்றது மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலி அவன் பார்ட்டிசிபேட்டே பண்றதே கிடையாது. மனசா விவேக புத்தியினால, ஆத்ம அனாத்ம விவேக புத்தியினால, இந்த கர்மத்தில் அகர்மத்தை காணக்கூடிய விவேக புத்தியினால, சுவாமி சொல்றாருல்ல கடைசியில, சர்வ தர்மான் பரித்யஜ்ய. நான் என்ன அர்த்தம், சர்வாணி கர்மாணி பரித்ய சந்நியஸ்யன்னு சொல்றார் ஆதிசங்கரன். எல்லா வேலையும் விடப்பான், நீதான் பண்றேங்கிற எண்ணத்தை விடு, அது போதும். இதேதான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க போற. எப்பப்பா நமக்கு ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றாரு இவருக்கு என்ன இதே ஒரு விஷயத்த எத்தனை தடவை சொல்லுவாரு அப்படின்னா, நம்மளால விட முடியறதா, நான் பண்றேங்கிற விஷயத்த விட முடியறதா? நம்ம கேள்வி எப்படி கேட்கிறோம்னா, நான் பண்றேங்கிறத சொல்லாம எப்படி இருக்கிறது, சொல்றது இங்க பிரச்சனை இல்லை, நினைக்கிறதுலதான் ப்ராப்ளம். நம்ம அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் என்ன வேணா சொல்லிட்டு போறேன், நான் பண்றேன்னு சொல்றேன், அவங்க பண்றாங்கன்னு சொல்றேன், அவங்க பண்றாங்கன்னு, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் என்ன நினைக்கிறேன், இது என்ன இல்லாம நடக்காதுன்னு நினைக்கிறேனா பிரச்சனை தான். நான் இங்க ஒரு பார்ட்டிசிபென்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேனா ப்ராப்ளம் இல்லை. நான் இங்க வேலை எதனால பண்றேன், நான் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு காரியம் நடக்கிறது, அதுல நானும் இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த ஆட்டிடியூட்ல ப்ராப்ளம் இல்லை. நான் தான் பண்றேன், என்ன தவிர யாரும் பண்ண முடியாதுன்ற அந்த அதுதான். நைவ குருவன்னு நான் காரையன்னு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் எந்த காரியமுமே என்னை பாதிப்பதில்லை, ஏனென்றால் நான் எதையும் செய்பவனே இல்லை. இங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம 4:18 அப்படியே ஈக்குவலா போட்டுக்கணும். கர்மண் அகர்ம எப்பேத்து அகர்மணிச்ச கர்ம என அப்படின்னு. அந்த சரீரம் புறம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஆதிசங்கரர் சொல்ற, புறம் இவ புறம் அப்படின்னா புறம்னா ஒரு நகரம் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா நகரத்துக்குள்ள யார் இருப்பா அப்படின்னா ஒரு ராஜா இருக்கு. இந்த ராஜா இருக்காருன்னா அது இங்க இந்த இடத்துல சுவாமி அப்படின்னு வைக்கிறோம். நம்ம இதுல திருமூலர் சொல்லுவார் இல்லையா, நம்ம உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று அறிந்து உடம்பினை இருந்து ஓம்புகின்றேன். நான் என்ன நினைச்சேன், இது ஒரு வெறும் மலப்பாண்டம், சோற்று துருத்தி, வெறும் அழுக்கு மூட்டை அப்படின்னு நினைச்சு கொண்டு நான் இதை திட்டிக் கொண்டிருந்தேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இதுக்குள்ள இருக்கிறது சுவாமி அல்லவா, நான் அவருக்கு தான் கண்ல புலனைந்தும் காளா மணி விளக்கே. இந்த 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 புலன்களால நான் இந்த சுவாமியை பிரகாசப்படுத்திக்கலாமே எனக்கு அப்படிங்கிற ஆர்வத்தினால நான் என்ன பண்றேன், இப்போ சுவாமிக்காக நான் இந்த உடல்ல இருந்து இதை ஓம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பாடினாரா இல்லையா? அந்த ஆட்டிடியூட் நமக்கு வந்ததுன்னா, இந்த உடம்புல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த உடம்பை நிர்வகித்து கொண்டு இருக்கிறது இல்லையா, அந்த நிர்வாகம் கூட அது ஒட்டாம பண்றது. நைவ குருவன்னு நகாரை, நிர்வகிக்கிறது எல்லாம் இந்த புத்தி வேலை பண்ணிடும், விஞ்ஞானமய கோஷம் தான் வேலை பண்ணிட்டு.
ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஆனந்தமய கோஷத்தோட வேலை. இதுல இருக்கிற வந்து மஜ்ஜா, ரத்தம், சர்மா இதெல்லாம் சேர்த்து, அதாவது இந்த மேல இருக்கிற தோல், உள்ள இருக்கிற ரத்தம், அதுக்குள்ள இருக்கிற எலும்பு எல்லாமே வந்து அன்னமய கோஷத்தோட டிபார்ட்மெண்ட். மனசுல என்ற எண்ணங்கள் எல்லாம் மனோமய கோஷத்தோட டிபார்ட்மெண்ட். இந்த பிராணன் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது, உஸ்வாச நிஸ்வாசம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறது, உள்ள போறது வெளியில வருது, கும்பகம் பிராணாயாமம் எல்லாம் பண்றேன், எல்லாம் எதோட டிபார்ட்மெண்ட்? பிராணனோட டிபார்ட்மெண்ட், பிராணமய கோஷம். புத்தி நல்லா நிறைய திங்க் பண்றது, என்ன திங்க் பண்றது, என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு, என்ன விருத்திகள் அதுல இருக்கு, எண்ணங்கள் எப்படி இருக்கு, அது எல்லாமே விஞ்ஞானமய கோஷத்தோட டிபார்ட்மெண்ட். நான் இல்லையேப்பா அது எதுவுமே. கோஷம்னாலே மறைப்பு தானே, என்ன மறைத்து கொண்டு இருக்கிறது அது. நான் தூய உணர்வு, எப்பொழுதும் எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் தூய உணர்வு நான். என்ன இதெல்லாம் வந்து மறைத்து கொண்டிருக்கிறது, அஜ்ஞானத்தினால நீ தெரியாம இருக்க, அவ்வளவுதான். அப்படிங்கிற அறிவோட நான் யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் அங்க நைவ குருவன்னு நான் காரையன்னு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவன் தான் இருக்கும். அதனால இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவாத்மா எப்ப வரைக்கும் அஜ்ஞானத்தோட இருக்கோ, அந்த அஜ்ஞானத்தோட இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி நினைச்சு கொண்டிருக்கான்னா, நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த மனசு, நான் தான் இந்த புத்தி அப்படின்னு எல்லாம் அவன் உடம்பு மனசு புத்தியோட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் குருமுகமாக அவன் தன்னுடைய அறிவை பெறும் பொழுது அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா, அவன் ஐ ஆம் இன் பாடி அப்படின்னு ஒரு ஞானியினுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஞானியினுடைய எண்ணம், தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஞானியினுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அதாவது தான் தான் அசங்க ஆத்மாங்கிறத அறிந்து கொண்டவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, ஐ ஆம் இன் பாடி, நான் இந்த உடலில் இருக்கிறேன் அப்படின்னு. அறிவு அந்த அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடியவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, இந்த ஜீவாத்ம புத்தியோட இருந்து கொண்டிருக்கான் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஞானம் இன்னும் பலப்படாம இருக்கான் இல்லையா, நல்லவன் தான் ஆனா ஞானம் இன்னும் பலப்படல், அவனுக்கு எப்படி இருக்கும்னா, ஐ ஆம் த பாடி, நான் தான் இந்த உடம்பு தான் பிரச்சனை. இந்த ஈவன் வந்து தேகாத்ம புத்தியோட இருக்கிறவன் ஐ ஆம் பாடி தான் நானுன்னே நினைக்கிறான். ஈவன் ஜீவாத்ம புத்தியோட இருக்கும் போது கூட இன்னும் பண்படாத மனது இருந்ததுன்னு சொன்னா, அப்பவும் அவன் பாடி கான்சியஸ்னஸோட தான் அவன் இருக்கான். எப்ப போறதோ அப்பதான் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேங்கிற அந்த அகங்காரத்தோட பிளேன்ல இருக்கிறத குறைச்சா மட்டும்தான் அவனால என்ன உணர முடியும்னா, சாந்திங்கிறத உணர முடியும். எப்போதும் எல்லா நேரங்களிலும் நான் அமைதியும் ஆனந்தமான ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ண முடியாது. சேலஞ்சே பண்ணலாம், நீ என்ன வேணா பண்ணி பாரு, நான் ஏதாவது அசங்குறேனான்னு பாரு அப்படின்னு சேலஞ்சே பண்ண முடியும் நம்மளால. ஆகாது மனசு. ஏன்னா மனசு எங்க இருக்கு, குட்டாச்சு அங்க பரம்பொருள் மேல நிலையாக வைத்தாச்சு. பிரம்மண்யாதாய மனசு அங்க கொண்டு வச்சாச்சு, கம்ப்ளீட் சரண்டர். அதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன பெரிய விஷயம் நமக்கு, ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அந்த ஸ்டேட்டஸ தான் இங்க சொல்றாரு. இந்த சுக்கம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, வாக்குனால ஒரு பேச்சு பேசுறதோ, இல்ல மனசுனால ஒரு எண்ணம் ஏற்படுறதோ, இல்ல உடம்புனால ஒரு சேஷ்டை பண்றதோ, இது எதுவுமே இருக்காது. நான் சில பேரை பார்த்தோன்னா பரபரப்பா கையை கால ஆட்டி அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி அப்படி பெரிய இதுவா இருக்கும். ஆனா படிச்சு அடங்கின மனசோட இருக்கு, அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அடங்கிய விருத்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மனசு என்ன பண்ணாது, ஒரு அசங்கவே அசங்காது. ஐயா சரி பார்ப்போம், இது வரலையா சரி பார்க்கலாம், அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட், வேற என்ன, யாரை அப்ரோச் பண்ணலாம், அப்படித்தான் அந்த மனசு இருக்குமே தவிர்த்து அந்த வாய்ஸ் டோனு எல்லாத்துலயும் மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் நான் நிஜமாவே சொல்றேன். ஒரு பதபதப்பும் இருக்காது, என்ன பெரிய கல்ல தூக்கி போட்டா கூட ஒன்னும் ஆக போகுது. அப்படி இருக்கா இவன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய இதே மாதிரி இந்த ஞானியினுடைய லட்சணம் இன்னும் மேற்கொண்டு விளக்க போற. அவனுக்கு என்னெல்லாம் போக போகுது, கர்த்திருவம் போறதுன்னா என்ன, ஒன்னொன்னும் ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா 21ஆவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இந்த ஞான யோகத்தினுடைய பெருமைகளை பற்றி மறுபடியும் பார்க்கணும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.